எங்கள் நேசிக்கிற பரலோக தகப்பனே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வருகிறோம் பிதாவே. ஸ்தோத்திரம் 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 அப்பா. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் 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 அப்பா. வானத்தையும் பூமியும் சமுதிரத்தையும் நீரூற்றியும் உண்டாக்கின சர்வ வளமுள்ள தேவனாகிய கர்த்தரை நாங்கள் ஆராதிக்கிறோம் ஆராதிக்கிறோம் துதிக்கிறோம் 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 அப்பா. இயேசுவே, நீ நல்லவர் நல்லவர். எங்களுக்காக பூமியில் அப்பா வானத்தில் இறங்கி வந்தீங்களே தகப்பனே அப்பா. எங்களுக்காக சிலுவையில் அடிக்கப்பட்டீரப்பா. எங்களுக்காக ரத்தத்தை சிந்தினீர் ஆண்டவரே அப்பா. நாம் விசுவாசிக்கிறோம் கிருபாதர பலியை அப்பா. இந்த காலை வேளையில் இயேசு நாமத்தில் வந்திருக்கும் பிதாவே. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் கர்த்தாவே. என் தேவனை ஆராதிக்கும்படி உங்களை மகிமைப்படுத்தும்படி அப்பா இந்த முதல் நேரத்தை முதலாம் நாள் ராஜா என் பலத்தை கொடுக்கும்படி ஆண்டவரே அப்பா. முழு இதயத்தோடு முழு ஆத்மாவோடும் முழு அந்த பெலனோடு அன்பு கூறுகிறோம் அப்பா. ஆண்டவரே இயேசுவே, நீ நல்லவர் 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 அப்பா. பரிசுத்த ஆவியானவரே உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. தேற்றவாளனே சக்தி ஆவியானவரே திரியேக தேவனே உம்மை துதிக்கிறோம் கர்த்தாவே. நீ நல்லவர். நானும் என் வீடும் என் வீட்டாரும் அனைவரும் ஓயாமல் நன்றி சொல்வோம். நானும் என் வீடும் என் வீட்டாரும் அனைவரும் ஓயாமல் நன்றி சொல்வோம். ஒரு கருப்போல காத்தீரே நன்றி, என்னை சிதையாமல் சுமந்தீரே நன்றி. ஒரு கருப்போல காத்தீரே நன்றி, என்னை சிதையாமல் சுமந்தீரே நன்றி. எபினேசரே எபினேசரே, நாள் வரை சுமந்தவரே. எபினேசரே எபினேசரே, என் நினைவாய் இருப்பவரே. நன்றி நன்றி நன்றி. இதயத்தில் சுமந்தீரே நன்றி 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 நன்றி. ஒரு கருப்போல சுமந்தீரே நன்றி. ஓ தேவனே, இந்நாளுக்கு ராஜா எங்களை சுமந்தீரே ஆண்டவரே. உனக்கு கோடான கோடி ஸ்தோத்திரம். கண்முனையை போல பாதுகாத்தீரேப்பா. நீ நல்லவர் அப்பா, நீ வல்லவர், நீ போதுமானவர் ஆண்டவரே. ஒன்றுமே இல்லாமல் துவங்கின என் வாழ்வு நன்மையால் நிறைந்துள்ளதே. ஒன்றுமே இல்லாமல் துவங்கின என் வாழ்வு நன்மையால் நிறைந்துள்ளது. ஒரு தீமையும் நினைக்காத நல்ல ஒரு தகப்பன் உம்மை போல இல்லை. ஒரு தீமையும் நினைக்காத நல்ல ஒரு தகப்பன் உம்மை போல இல்லை. எபினேசரே எபினேசரே, நாள் வரை சுமந்தவரே. எபினேசரே எபினேசரே, என் நினைவாய் இருப்பவரே. நன்றி நன்றி நன்றி. இதயத்தில் சுமந்தீரே நன்றி 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 நன்றி. ஒரு கருப்போல சுமந்தீரே நன்றி. அப்பா, அன்றன்றைக்கான என் தேவைகளை சந்திக்க தேவனப்பா நீங்க. ஓ யெகோவா ஈரே, உங்க கோடான கோடி ஸ்தோத்திரம்பா. எல்ஷடாய் ஆராதிக்கிறோம் தகப்பனே. அப்பா உமக்கு நன்றி. அன்றன்றை காண என் தேவைகள் யாவையும் உம் கரம் நல்கியதே. அன்றன்று காண என் தேவைகள் யாவையும் உம் கரம் நல்கியது. நீ நடத்திடும் விதங்களை சொல்ல
ஒரு பூரண வார்த்தையே இல்லை. நீ நடத்திடும் விதங்களை சொல்ல ஒரு பூரண வார்த்தையே இல்லை. எபினேசரே, எபினேசரே, இந்நாள் வரை சுமந்தவரே. எபினேசரே, எபினேசரே, என் நினைவா இருப்பவரே. நன்றி, நன்றி, நன்றி. இதயத்தில் சுமந்தீரே. நன்றி, 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 நன்றி. ஒரு கரு போல சுமந்தீரே. நன்றி. அப்பா, ஞானியின் மத்தியில் பைத்தியமா எங்களுக்கு தெரிந்து கொண்டீங்களப்பா. உண்மை ஆராதிக்கும்படி, உண்மை துதிக்கும்படி ஆண்டவரே, நீ எத்தனை நல்லவர் அப்பா, நீ பெரியவர். ஞானிகள் மத்தியில் பைத்தியம் என்னையும் அழைத்தது அதிசயமே. நான் இதற்கான பாத்திரல்ல, இது கிருபையே, வேறொன்றும் இல்லை. நான் இதற்கான பாத்திரன் அல்ல, இது கிருபையே, வேறொன்றும் இல்லை. எபினேசரே, எபினேசரே, இந்நாள் வரை சுமந்தவரே. எபினேசரே, எபினேசரே, என் நினைவா இருப்பவரே. நன்றி, நன்றி, நன்றி. இதயத்தில் சுமந்தீரே. நன்றி, 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 நன்றி. ஒரு கரு போல சுமந்தீரே. நன்றி. ஓ தேவனே, உமக்கு நன்றி அப்பா. அப்பா, கடந்த 11 மாதமும் ஆண்டவரே, எஸ்ப்பா, இந்த 11 மாதமும் ராஜா எங்கள் ஜனங்களையும் தகப்பனை எங்கள் குடும்பத்தையும் நடத்தி கொண்டு வந்தீங்களே, அதற்காக நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே. ஒவ்வொரு நாளும் தகப்பனை எங்கள் போக்கிய வருத்தையும் ஆசீர்வாதத்தையும் ஆதரித்த தேவனுக்கு நன்றி அப்பா. அப்பத்தையும் தனியும் ஆசீர்வாத தேவனுக்கு நன்றி செலுத்துகிறேன் தகப்பனே. எங்கள் திறந்த புத்தியை கொடுத்துறே ராஜா, அதற்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, ஆராதிக்க வைத்தீரே, துதிக்க வைத்தீரே, அதற்காக ஸ்தோத்திரம். தேவைகளை சந்தித்தவரே உமக்கு ஸ்தோத்திரம் தகப்பனே. ஓ கொடான கொடி, நன்றி, நன்றி, நன்றி அப்பா, நீ நல்லவர். நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, நான் உன்னை என்றும் கைவிடுவதில்லை. நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, நான் உன்னை என்றும் கைவிடுவதில்லை. நான் உன்னை காண்கின்ற தேவன், கண்மணி போல் உன்னை காப்பேன். நான் உன்னை காண்கின்ற தேவன், கண்மணி போல் உன்னை காப்பேன். நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, நான் உன்னை என்றும் கைவிடுவதில்லை. நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, நான் உன்னை என்றும் கைவிடுவதில்லை. அப்பா, அதனால் தேடி கொள்கிறோம் ஆண்டவரே. எங்கள் கர்த்தாவே, நீங்கள் சகாயர் என்று. பயப்படாதே நீ மனமே, நான் காத்திடுவேன் உன்னை தினமே. பயப்படாதே நீ மனமே, நான் காத்திடுவேன் உன்னை தினமே. அற்புதங்கள் நான் செய்திடுவேன், அற்புதங்கள் நான் செய்திடுவேன். உன்னை அதிசயமாய் நான் நடத்திடுவேன், உன்னை அதிசயமாய் நான் நடத்திடுவேன். உன்னை விட்டு விலகுவதில்லை, நான் உன்னை என்றும் கைவிடுவதில்லை. ஆமென். நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, உன்னை என்றும் கைவிடுவதில்லை. அப்பா, ரொம்ப நன்றி ஆண்டவரே.
இந்த 11 மாதம் கைவிடாத காத்த தேவனுக்கு நன்றி அப்பா. திகையாது கலங்காதே மனமே, நான் உன்னுடன் இருக்க பயமே. திகையாது கலங்காதே மனமே, நான் உன்னுடன் இருக்க பயமே. கண்ணீர் யாவையும் துடைத்திடுவேன், உன் கண்ணீர் யாவையும் துடைத்திடுவேன். உன் கவலைகள் யாவையும் போக்கிடுவேன், உன் கவலைகள் யாவையும் போக்கிடுவேன். உன்னை விட்டு விலகுவதில்லை, நான் உன்னை என்றும் கைவிடுவதில்லை. நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, உன்னை என்றும் கைவிடுவதில்லை. அப்பா நன்றி ராஜா. இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம். அனுதினம் என்னை தேடிடுவாய், நான் அளித்திடும் பலனை பெற்றிடுவாய். அனுதினம் என்னை தேடிடுவாய், நான் அளித்திடும் பலனை பெற்றிடுவாய். அத்தி மரம் போல் செலுத்திடுவாய், அத்தி மரம் போல் செலுத்திடுவாய். நான் ஆசைய உன்ன கனி கொடுப்பாய், நான் ஆசைய உன்ன கனி கொடுப்பாய். நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, நான் உன்னை என்றும் கைவிடுவதில்லை. நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, நான் உன்னை என்றும் கைவிடுவதில்லை. மனமே அஞ்சாதே, ஆத்துமாவே பயப்படாதே, உன் மீட்பர் உயிரோடு கூட இருக்கிறார். நீதியின் வாழக்காரத்தாலே நான் தாங்குவேன் ஆக்கினாலே. நீதியின் வாழக்காரத்தாலே உன்னை தாங்குவேன் நான் அன்பினாலே. ஆவியில் உண்மைய ஜெபித்திடுவாய், ஆவியில் உண்மைய ஜெபித்திடுவாய். அல்லேலூயா என்று ஆர்ப்பரிப்பார், தினம் அல்லேலூயா என்று ஆர்ப்பரிப்பார். உன்னை விட்டு விலகுவதில்லை, நான் உன்னை என்றும் கைவிடுவதில்லை. நான் உன்னை விட்டு விலகுவதில்லை. இயேசுவே உன்னை என்றும் கைவிடுவதில்லை. நான் உன்னை காண்கின்ற தேவன், கண்மணி போல் உன்னை காப்பேன். நான் உன்னை காண்கின்ற தேவன், கண்மணி போல் உன்னை காப்பேன். நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, நான் உன்னை என்றும் கைவிடுவதில்லை. நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, நான் உன்னை என்றும் கைவிடுவதில்லை. ஓ நன்றி 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 இயேசுவா. ஸ்தோத்திரம் 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 தகப்பனே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஆராதிக்கிறோம் ஆராதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் கர்த்தாவே. நீ பெரியவர், நீ மகத்துவமானவர் அப்பா. ஓ வானத்தையும் பூமியையும் சமுதிரத்தையும் நீரூற்றியும் உண்டாக்கின சர்வ வல்லமுள்ள தேவனாகிய கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் தகப்பனே. ஒருவராய் சாவாமை உள்ளவரும், ஒருவரும் சேரக்கூடாத ஒளியிலே வாசம் செய்கிறவரும், ஒருவரும் ஒரு நாளும் கண்டிராதவரும் காணக்கூடாதவரும், மகிமையான ஒளியிலே ஜோதியா இருப்பவரே, பாவத்தை பாராத சுத்த கண்ணரே, பரிசுத்தரே, மகிமையானவரே, உன்னதரே, ஆராதிக்கிறோம் ஆராதிக்கிறோம் துதிக்கிறோம் அப்பா. சேனைகள் தேவனாய கர்த்தாவே, நீ பரிசுத்தர். ஒரு மகிமையின் மேகம் என் ஜனத்தை மூடுதே, ஒரு மகிமையின் மேகம் இந்த இடத்தை மூடுதே. ஒரு மகிமையின் மேகம் என் ஜனத்தை மூடுதே. விலகாத மேகம் நீர், முன் செல்ல மேகம் நீர். விலகாத மேகம் நீர், முன் செல்ல மேகம் நீர். ஆவியானவரே
அன்பே ஆவியானவரே, வல்ல ஆவியானவரே, திருவேல் ஆவியானவரே, மகிமையின் ஆவியானவரே, அன்பின் ஆவியானவரே, வல்ல ஆவியானவரே, திருவேல் ஆவியானவரே. ஒரு மகிமையின் மேகம் இந்த இடத்தை மூடுதே, ஒரு மகிமையின் மேகம் என் ஜனத்தை மூடுதே, ஒரு மகிமையின் மேகம் இந்த இடத்தை மூடுதே, ஒரு மகிமையின் மேகம் என் ஜனத்தை மூடுதே. விலகாத மேகம் நீர், முன் செல்ல மேகம் நீர், விலகாத மேகம் நீர், முன் செல்ல மேகம் நீர். ஆவியானவரே, அன்பே ஆவியானவரே, திருவேல் ஆவியானவரே, மகிமையின் ஆவியானவரே, அன்பின் ஆவியானவரே, வல்ல ஆவியானவரே, திருவேல் ஆவியானவரே. பரிசுத்தரே, அப்பா பிதாவரே, பேரான குமாரனே, எங்களுக்கு அடிக்கப்பட்ட பஸ்காவே, ஆட்டுக்குட்டியை ஆராதிக்கிற ராஜா, எங்களுக்கு சிலுவையில பரிகாரம் செஞ்சவரே, எங்களுக்கு ரத்தம் செய்து மீட்பை கொடுத்தவரே, ஓ தேவாதி தேவனே, ராஜாதி ராஜா, கர்த்தாதி கர்த்த நாமமுடையவரே, துதிக்கிறோம் கர்த்தாவே, துதிக்கிறோம் துதிக்கிறோம். என் பேச்சில, என் மூச்சில, என் சொல்லுல, என் செயலில கலந்திருக்கீங்க. ஏன் நினைவுல, ஏன் நடத்தையில, ஏன் உணர்வுல, ஏன் உசுருல கலந்திருக்கீங்க. என் பேச்சில, என் மூச்சில, என் சொல்லுல, என் செயல கலந்திருக்கீங்க நீங்க. ஏன் நினைவுல, ஏன் நடத்தையில, ஏன் உணர்வுல, ஏன் உசுருல கலந்திருக்கீங்க நீங்க. அன்பின் ஆவியானவரே, விலையேற பெற்றவரே, எனையாளும் பரிசுத்தரே, நன்றி ஐயா. அன்பின் ஆவியானவரே, விலையேற பெற்றவரே, எனையாளும் பரிசுத்தரே, நன்றி ஐயா. அன்பின் ஆவியானவரே, விலையேற பெற்றவரே, எனையாளும் பரிசுத்தரே, நன்றி ஐயா. தேங்க்யூ ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம்ப்பா. திரியேக தேவனுக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம்ப்பா. அப்பா, எங்கள் பரிசுத்த நடத்துகிற தேவனே, நீதியின் பாதி நடத்துகிற தேவனே, அப்பா கிருபையை விட்டு விலகாதபடிக்கு எங்களை உடனே சகல கிருபைகளை கொடுத்து விசுவாசத்தை கொடுத்து எங்களை சத்தியத்தை நடத்துகிற பரிசுத்த ஆவியானவருக்கு நன்றி செலுத்துகிறோம் ராஜா. திரியேக தேவனுக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. அப்பா பிதாவே நன்றி செலுத்துகிறோம். 11 மாதமும் தகப்பனே எங்களை பாதுகாத்த தேவனுக்கு நன்றி அப்பா. அடுத்த பிள்ளைகளை பாதுகாத்திரே, என் சபை ஜனங்களை பாதுகாத்திரே, ஆதரித்திரே, போஷித்திரே, பராமரித்திரே ஐயா. உன்னதமான மறைவில மூடி நீர் ஆண்டவரே, போக்குவரத்து ஆசிரியருக்கு தூதனை கட்டளையிட்டீரே. உங்களுக்கு நன்றி நன்றி ராஜா. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. உங்களுக்கு கொடான கொடி ஸ்தோத்திரம். நன்றிப்பா. இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். ஜெபிப்போம். நேசிக்கிற பரலோக தகப்பனே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வருகிறோம் பிதாவே. அப்பா, இந்த டிசம்பர் மாதம் 1ஆம் தேதிக்காக கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிறோம். பிதாவுக்கு நன்றி செலுத்துகிறோம். பரிசுத்த ஆவியானவருக்கு நன்றி செலுத்துகிறோம். அப்பா இயேசுவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஐயா. உமக்கு நன்றி 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 ஆண்டவரே, ஸ்தோத்திரம். இயேசப்பா, வேதத்தை நாங்கள் தியானிக்கும்படி எங்களுக்கு இரக்கம் செய்யும், கிருபை செய்யும் ஆண்டவரே. பரிசுத்த ஆவியானவரே,
எங்கள் மத்திய அசைவாடுகிற தேவனே எங்களோடு பேசுவீராகப்பா. என் வாயிலும் வார்த்தையை போடுவீராக, எங்களோடு நீ பேசுவீராகப்பா. மீட்பரே மை துதிக்கிறோம் தகப்பனே, இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. எதில் இருப்போம். சங்கீதம் 121. சங்கீதம் 121 வசனங்கள் மாறி மாறி வாசிப்போம். என் ஒத்தாசு வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன். உன் காலை தள்ளாட வெட்டார், உன்னை காக்கிறவர் உறங்கார். கர்த்தருவினை காக்கிறவர், கர்த்தரின் வலது பக்கத்தில் உனக்கு நிழலாய் இருக்கிறார். கர்த்தருவின் எல்லா தீங்குக்கு விலக்கி காப்பார், அவர் உன் ஆத்துமாவை காப்பார். கர்த்தர் போக்கியும் உன் வரத்து இது முதல் என்றென்றைக்கும் காப்பார். ஹல்லேலூயா. தேங்க்யூ அப்பா, நன்றி ஆண்டவரே. உங்களுடைய கிருபையிலிருந்து வார்த்தைக்காக ஸ்தோத்திரிக்கிறோம் ராஜா. என் உட்காருங்க. என் ஒத்தாசவர் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன். ஹல்லேலூயா. தாவீது பாருங்க, இவ்வளவு அருமையான சங்கீதத்தை எழுதியிருக்க நமக்காக. என் ஒத்தாசவர் பர்வதங்கள் நேராக கண்களை என்ன பண்ணணுமா? ஏறெடுக்கணுமா? எங்க வருது நமக்கு? வானத்தை பூமியும் சமுதிரத்தையும் நீரூட்டி உண்டாக்கின கர்த்தர் நம்மளுக்கு ஒத்தாசை வருது, உதவி வருது. அங்கதான். ஹல்லேலூயா. எல்லா சப்ளையும் அங்கதான் வருது நம்மளுக்கு. ஹல்லேலூயா. நமக்கு தேவையான சுகம், சமாதானம், சந்தோஷம், நிம்மதி, விடுதலை, தேவைகள் எல்லாவற்றையும் எங்கேருந்து வருதுன்னா கர்த்தர் நம்மளுக்கு பரலோகத்துக்கு அனுப்புறார் நமக்கு. ஹல்லேலூயா. அது சொல்றான், என் ஒத்தாசம் பர்வதங்கள் அவர் தான். எனக்கு எவ்வளோ என் ஜனங்கள் இருந்தாலும், எங்களுடைய எவ்வளோ பணம் இருந்தாலும், எனக்கு பலன் இருந்தாலும், எனக்கு எல்லாம் இருந்தாலும் நான் என்ன பண்றேன்னா நான் கர்த்தரை நோக்கி பார்க்க தாவீது சொல்றான். ஹல்லேலூயா. இன்னும் அவரெல்லாம் ஒன்றும் செய்ய முடியாது என்னால. சாதாரண மனுஷனா ஆடு மேய்ச்சிருந்த என்ன கர்த்தர் நீ ராஜாவாக வச்சிருக்கிறாரு, இஸ்ரவேல் தேசத்துக்கே மெய்ப்பனாக வச்சிருக்காரு என்ன. ஏன்னா அவர் உண்மையா இருந்தார் கர்த்தருக்கு. அதான் அவர் உயர்த்திட்டார் அவர். ஹல்லேலூயா. அதெல்லாம் என்ன பண்றாருன்னா, எனக்கு இப்போ எல்லாமே இருக்கு என்கிட்ட. இப்போ அன்னைக்கு தள்ளப்பட்டவனா இருந்தேன், ஒடுக்கப்பட்டவனா இருந்தேன், யாருக்கும் தெரியாதது. நான் இருக்கிறனாலும் தெரியாத குடும்பத்தில் அந்த மாதிரி இருந்தேன். ஆனால் இன்னைக்கு தேவன் எனக்கு எல்லா கண்களுக்கான உயர்த்தி வச்சிருக்கிறாரு. ஹல்லேலூயா. அவர் நல்லவர், வல்லவர். அவர் துதிக்கும் போது கர்த்தருக்கு எல்லாரும் கொடுக்கிறார் எனக்கு. அவர் சிங்கத்தை கொள்ள கூட பலனை கொடுக்கிறார் எனக்கு, கோலியத்தை கொள்ள பலன் கொடுக்கிறார் எனக்கு. எவ்வளவு பிலிஸ்தர் வந்தாலும் அவங்க எல்லாரும் கொண்டு போட பலன் கொடுக்கிறாரு. ஏன்னா தேவ கிருபை என் கூட இருக்கணும். ஹல்லேலூயா. அதுவே கர்த்தர் இந்த மாதம் உங்க கூட இருந்து உங்கள் எல்லா பொல்லாங்குக்கும், எல்லா தீங்குக்கும், எல்லா தீமைக்கு விலகி பாதுகாப்பாராக உங்களை. ஹல்லேலூயா. தாவீதோடு கர்த்தர் உங்களோட கூட இருப்பாராக. ஆமென். தாவீது எப்படி நாளுக்கு நாள் பெருகி கொண்டே போனா விருத்தியாகினானோ, அதே போல இந்த மாதம் நீங்களும் வானத்தை பூமி உண்டாக்குற கர்த்தரை நோக்கி பார்க்கும் போது, உங்கள் கண்களை ஏறெடுக்கும் போது உங்கள் ஒத்தாசை அவர் அனுப்புவார். அவர் ஹல்லேலூயா. உங்க பிள்ளை படிக்கிறதுக்கு தேவை ஞானத்தை கொடுப்பார். உங்களுக்கு போக்கி வரது ஆசிரியர் தூதுகளை கட்டளையிடுவார். அவர் நீங்கள் சாப்பிட்ற அப்பத்தையும் தனி ஆசீர்வதிப்பார். அவர் உன் தேவையெல்லாம் சந்திப்பார். அவர் ஹல்லேலூயா. கிறிஸ்துமஸ் மாதம் நிறைய தேவைங்க இருக்கு எல்லாருக்கும். கரெக்டுங்களா? வீடும் தேவைங்க, சபையும் தேவைங்க. ஆனால் யாரை நோக்கி பார்க்கணும்? இப்போ கர்த்தரை நோக்கி பார்க்கிறோம். ஹல்லேலூயா. ஏன்னா ஒத்தாசை பர்வதம் அவர் தான். ஆண்டவரே வானத்தையும் ஒன்றாக்கிற கர்த்தரை ஒத்தாசை வரும் கணங்கை ஏறெடுக்கும் போது எப்படி ஒரு வேலைக்காரர், ஒரு வேலைக்காரி எஜமான கரத்தை நோக்கி பார்க்கிறாளோ, அதே போல் நம்ம என்ன பண்ணணும்? அவரை நோக்கி பார்க்கும்போது அவர் பராக்கிரமுள்ள கரம், ஒன்றுக்கும் குறைப்படாத சம்பூர்ணமாய் போஷிக்கிற கரம், நம் தேவைகளெல்லாம் சந்தித்து ஹல்லேலூயா உன் ஆளுக்கு திராட்சை புரண்டு ஓடும்படி, உன் கலைஞங்க புரணமா நிரம்பி வழியும்படி. ஆமென். உன் தேவைக்கு அதிகமாக இந்த தேவன் நம்மளோடு கூட இருப்பாராக. இவர் இம்மானுவேல், தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். ஹல்லேலூயா. ஆபத்து கால அனைவரும் துணையமா இருக்கிறார் அவர். ஹல்லேலூயா. வானத்தையும் பூமியை உண்டாக்கின கர்த்தருக்கு ஒத்தாசை வரும். ஹல்லேலூயா. எவ்வளவு பெரிய தேவன் பார்த்தீங்கன்னா, ஒரு ஆசிரம சர்வ வல்லமுள்ள தேவன் இவர். அவரே வானத்தையும், வானம் எவ்வளவு பெருசுங்க, நினைச்சு பார்க்க முடியுமா? எங்க போனா வானம் தெரியும். பூமி எவ்வளவு பெருசு, சமுத்திரம், நீருற்று, இதெல்லாம் நம்ம பேர் சொல்லிடுற வாயில. அது இமேஜினேஷன் பண்ண யோசிக்கும் போதுதான் அதை கிரகிக்கவே முடியாது. அதை எவ்வளவு சொல்றா, கிரகிக்க முடியாத அதிசயங்கள் செய்கிறவர் என்று.
அவர் வழியை ஆராய்ந்து பார்க்கவே முடியாது. ஆமா, அவர் வழியை இல்லாத செங்கடல இருந்தால் வழியை திறப்பாராங்க. யோர்தான் இருந்தாலும் சரி நிற்க வச்சுடுவார் உனக்காக. அவங்க எருக பதிலே இருந்தாலும் சரி விலை வச்சுடுவார். அல்லேலூயா. என் பிள்ளைங்க கடந்து போனோம், பாதையை கடந்து போனோம். அல்லேலூயா. என்னை நம்பி வந்திருக்காங்க, என்ன ஆராதிக்கிறாங்க, அவங்க என் கரத்தை நோக்கி பார்க்கிறாங்க, என் மேலத்தை பார்க்கிறாங்க. அவங்க எல்லாரும் என்ன நோக்கி பார்க்கிறாங்க. வானசர் என் ஜனங்க ஒருபோது வெட்கப்பட்டு போவதில்லை, குமாரனை விசுவாசிக்கிறவன் எவ்வளோ அவன் கெட்டு போவதில்லை. அல்லேலூயா. யாரெல்லாம் இந்த தேவனுடைய வார்த்தையை விசுவாசிக்கிறாங்களோ, தகப்ப எனக்கு கொடுக்க வார்த்தை இது, எனக்கு கொடுக்க அப்பம் இது, இது என்னுடையது எடுத்துக்கொள்றாங்களோ, கர்த்தர் எல்லாருடைய ஞானத்தையும் பலனையும் திறமைகளையும் தாளந்துகளையும் அபிஷேகத்தை கொடுக்க வல்லவரும் நல்லவருமா இருக்கிறார். அல்லேலூயா. உன் காலை தள்ளாட விடமாட்டார் அவர். அல்லேலூயா. நீ ஸ்கூலுக்கு போகும்போது, வேலைக்கு போகும்போது, நீ வீட்டில் வேலை செய்யும்போது, ஊழியம் பண்ணும்போது, எல்லாவற்றிலும் கர்த்தர் கரம் கூட இருக்கும். அல்லேலூயா. தூதரை கட்டளையிடுவார் அவர், உன்னை காக்கும்படிக்கு, உன் பாதம் கல்லில் இடராதபடிக்கு தங்கள் கைகளில் ஏந்தி கொண்டு சுமந்து கொண்டு போவார்கள். அல்லேலூயா. முன்னும் பின்னும் வலதுபுறம் இடதுபுறமும் உருவைய பட்டயத்தில் உங்களுக்காக நியமிக்கப்பட்ட பணிவீடு ஆளுகள் புறப்பட்டு போவாங்க. எல்லா சத்துரும் செதறடிப்பாங்க, முன்னாடி போயிட்டு கோளர் பாதைகளை செவையாக்குவாங்க. அல்லேலூயா. அந்த காலத்து பொக்கிஷங்களையும் ஒளிப்பிடித்து புதரையும் கொடுப்பாங்க. அவங்க உனக்காக கொண்டு வருவாங்க. நீ கட்டளை எடு, என் கருத்துக்கு நீ கட்டளை எடு என்றார். நான் எல்லாவற்றையும் உண்டாக்குனேன். ஆமென். அப்படி என்ன பண்ண, என் கருத்து கட்டளை எடு என்றார். என் கருத்து சொல்லு, வார்த்தையை சொல்லு. அந்த சொன்னீங்களா ஆண்டவரே? அந்த காலத்து பொக்கிஷங்களையும் ஒளிப்பிட்டு புதரையும் கொண்டு போய் சொன்னீங்களாப்பா. ஆண்டவரே தூதரை அனுப்புகிறாங்க. ஆண்டவரே ஆபிரகாம் ஆசீர்வாதம் எனக்கு வரட்டும். ஆண்டவரே எனக்காக சிறிது சாபமானீங்கப்பா, தரித்திரமானீங்களா. ஆண்டவரே களத்தில் 3:10 எழுதி சொல்லப்பட்டிருக்கப்பா, ஆபிரகாம் கொண்ட ஆசீர்வாதம் கிறிஸ்து இயேசுவினாலே. ஆண்டவரே இன்னைக்கு உங்க பிள்ளைகளப்பா எல்லா வாங்க கிறிஸ்து இயேசுவுக்குள் ஆமென்றும் ஆமென் உள்ளதப்பா. இன்னைக்கு எங்களுக்குள்ள நீங்க இருக்கீங்க, உங்களுக்குள்ள நாங்க இருக்கோம். ஆண்டவரே எப்படி நான் விரும்பியில் வாழ முடியும், குறைவில வாழ முடியும் ராஜா? எப்படி இந்த வறண்ட சூழல் வாழ முடியும் கர்த்தாவே? இந்த தரித்திர வாழ்க்கை எங்களுக்கு கிடையாது. ஆண்டவரே எங்களுக்காக நீ வானத்தை பூமியை உண்டாக்கி இருக்கீங்க ராஜா. எல்லாமே உங்களுடையது அப்பா, வெள்ளிய பொண்ணு உங்களுடையது. ஆண்டவரே நான் கட்டளை கொடுக்கிற இயேசு நாமத்தினாலே தூதரை புறப்பட்டு போவதாக நன்மையை கொண்டு வரட்டும், ஆசீர்வாதம் கொண்டு வரட்டும். அல்லேலூயா. உன்னதங்களை ஆவிக்கு சகலவித ஆசீர்வாதத்தை நீங்கள் ஏற்கனவே ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கீங்களா? அல்லேலூயா. அப்போ ஆவிக்குரிய கண்ணில் பார்க்காத எல்லா ஆசீர்வாதங்களும் உன் பரலோகத்தில் இருக்க, உன்னதத்தில் இருக்கான், பொக்கிஷ சாலையில் இருக்கான், பண்டகத்தில் இருக்கு. அப்படி என்ன பண்ண, நீ வார்த்தை அனுப்பிச்சு கொண்டு வருவாங்க. அல்லேலூயா. உங்களுக்கெல்லாம் பணிவிட ஆவிங்க இருக்காங்க. நீங்க சொன்ன உடனே புறப்பட்டு போய் வார்த்தையை கேட்டு, அல்லேலூயா, வசந்த கேட்ட உடனே தேவத்தை புறப்பட்டு போவாங்க. ஆமீன். அப்போ நம்மலாம் கொஞ்சம் வாயை மாற்றி, ஆமீன், நம்ம எண்ணங்களை மாற்றி, நம்ம எண்ணங்களை விரிவாக்கி, வாயை கொஞ்சம் விரிவாக்கி, பிரச்சனையை பேசாதபடிக்கு கர்த்தர் வார்த்தையை பேசி 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 நன்மையை பெற்றுக்கொள்ளலாமே. அது தாவீது சொன்ன மாதிரி, நானும் வானத்தை பூமி உண்டா கர்த்தருடைய ஒத்தாசை வந்தது. அல்லேலூயா. அப்ப நீங்களும் சொல்ல முடியும், இந்த வார்த்தை தாவீது பண்ண உனக்கும் உரிமை உண்டு. அல்லேலூயா. உனக்கு உடன்படிக்கை இருக்கும், உனக்கு தேவனோடு மேலான உடன்படிக்கை வசனம் சொல்கிறது. அல்லேலூயா. தாவீதுக்காக ரத்தம் சிந்தின ஆண்டவர் அவருக்கே கொடுத்தாருன்னா ராஜ்யத்தை கொடுத்தாரு அவருக்கு. அல்லேலூயா. உனக்கே கொடுக்காம இருப்பார்? உனக்கு ஞானம் கொடுக்காம இருப்பாரா? உன் பிள்ளைகள் ஆசீர்வாதம் இருக்காம இருப்பாரா? உன் வாழாக்காம தலையாக்காம இருப்பாரா? உன் கீழாக மேலாகாம இருப்பாரா? உன் கடன் வைப்பாரு? அவர் இல்லையே. நீ அநேக கடன் கொடுப்பது சொல்லியிருக்கிறாரு, வீட்டில் ஆசீர்வாதம் சொல்லி இருக்க சொல்லியிருக்கிறாரு. நீ 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 பசியா இருக்க மாட்ட, உன் வயிறு புசித்து இருக்க சொன்னாரு. அல்லேலூயா. உன் கணவன் பையன் கையில் பண்ணி சாப்பிட சொன்னாரு, நீ செய்வதால வாய்க்கும் சொல்லியிருக்கிறாரு. சொன்ன உண்மையுள்ளவருங்க. அல்லேலூயா. என்ன அவர் சொன்னார், வான பூமி என்னுடையதுங்க, ஆனால் வார்த்தை ஒழுந்து போகாது, ஒத்தாசை வரும். ஆமீன். உன் கரங்களை என்ன நோக்கி பாரு. அல்லேலூயா. உன் கரத்தை என்ன நோக்கி பாரு, உன் கரங்களை ஏறெடு. ஆமீன். உன் பங்கு பாத்திரம் நிரம்பி வழியும். அல்லேலூயா. சொல்றாரு, இதோ இஸ்ரவேலை காக்கிறவர் உறங்குவதில்லை தூங்குவதில்லை கிடையாதவர். தேவனுடைய நோக்கமெல்லாம் தன் பிறகு உயர்த்தணும், தன் பிறகு ஆசீர்வதிக்கணும். அல்லேலூயா. அவன் ஒரு குறைவிலே நடத்தணும் அவங்கள. நீதிமான்கள் நீங்க தள்ளாடக்கூடாது, நீங்க கலங்கக்கூடாது, பயப்படக்கூடாது, என்ன செய்ய நீங்க திகையக்கூடாது நீங்க. அல்லேலூயா.
சொல்லாரு, உன் மதில் எப்போதும் முன்னாடியே இருக்கின்றாரு, எப்போதும் உன் நினைவாதான் நான் இருக்கேன். நான் அதற்காக நான் என்ன சொல்ல, உன் உள்ளங்களை வரைஞ்சிருக்கேன் சொல்றாரு. நீ நினைக்கிற, ஐயோ எனக்கு பதில் வருமா வரா தெரியலையே, நான் என்ன செய்ய போறேன்னு தெரியலையே, இந்த மாதிரி எப்படி நடக்க போகுது தெரியலையே, அப்படி யோசிக்காத. உன் நினைவாதான் இருக்க. உன்னை எப்படி நான் உயர்த்தணும், எப்படி ஆசீர்வதிக்கணும், எங்கெல்லாம் வழி திறக்கணும், உனக்காக எல்லாவற்றும் ஆயத்தம் பண்ணியிருக்கேன். அல்லேலூயா. அவர் சூறாவளி காற்றிலேயே உனக்காக வழியை உண்டாக்குவார் அவர். ஆமென். நீ சொன்னா வழியில நினைக்காத, கர்த்தர் வழியை திறப்பார் உனக்கு, எல்லாவற்றுக்கும் வழியை திறப்பார் உனக்கு. அல்லேலூயா. அவர் உறங்குவதில்லை, தூங்குவதும் கிடையாது. அவர் உன்னை காக்கிறவர், உன் வலது பக்கத்தில் நிழலா இருக்கிறாராம். அல்லேலூயா. எப்போதும் கூட இருக்கிறாரு. ஸ்கூல் போகும்போது உன் கூட இருக்கிறாரு, போக்குவரத்து உன் கூட இருக்கிறாரு, வீட்டில் நீ வேலை செய்யும் போது உன் கூட இருக்கிறாரு. எங்க இருக்காராம்? நிழலா, நிழல் போலவே கூட இருக்கிறாராம். அல்லேலூயா. ஆமா, உன் நிழல் கூட சில டைம் தெரியாது, வெயில் வந்தால் உன் நிழல் தெரியும். ஆனால் இவர் வெயிலையும் மலையில் எப்போதும் கூடயே உனக்கு கிருபையை கொடுத்து அவர் பலத்தில் அவனை இடைக்கட்டி, அல்லேலூயா, நீ கலங்காதபடிக்கு உன்னை ஏந்தி தாங்கி சுமந்து வருகிற தேவனா இருக்கிற நல்ல தகப்பன் அவர். அல்லேலூயா. உன்னை தொடுகிறவன் அவர், கண்மணியை தொடுகிறான். எந்த சத்துருவானுக்கும் இனி உங்க வீட்டில் இந்த மாதம் அதிகாரம் கிடையாது. நீ வீட்டில் எந்த சத்து வீட்டில் வர முடியாது. எந்த வியாதி பிசாசோ தரித்திர பேயோ, எந்த துக்கத்தை கொடுக்கிறவனோ, வியாதியை கொடுக்க, தும்மனை கொடுக்கிறவனோ, கஷ்டங்களை கொடுக்கிறவன் சத்துருவான இனி உங்களுக்கு வருவது இல்லை. அவன் முற்றிலும் சந்தேகப்பட்டானவன். அல்லேலூயா. உங்களுக்கு ஒரு அதிகாரம் கிடையாது சத்துருவுக்கு. அவன் தோற்று போனவன் அவன். அவனை பார்க்க உங்க கூட இருக்கிற கர்த்தர் மகா பெரியவர் அவர். அல்லேலூயா. உலகத்தில் இருக்கவனை காட்டிலும் உங்களுக்கு பெரியவர். அதை நீ பயப்படக்கூடாது. அவர் சொல்லியிருக்க, உலகத்து முடிவு பரியந்தும் சகல நாட்களிலும் நான் உங்களோடு கூட இருக்கிறேன், நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, உன்னை கைவிட சொல்லியிருக்கிறாரே. அல்லேலூயா. பாடி இருக்கு. இப்போ நம்ம பாடவன் போகாது, விசுவாசிக்கணும். கர்த்தர் கூட இருக்கிறாரு, அவர் எட்டி விலகல, என்னை கைவிடல. இந்த 11 மாதமும் கர்த்தர் கூட இருந்து என்னையும் பிள்ளைகளையும் கணவரையும் வழிநடத்தின தேவன். இனி இந்த கடைசி வருஷம், இந்த கடைசி மாசமும் கர்த்தரை வழி நடத்துவாரு. இந்த மாசம் கர்த்தர் அருமையாக நடத்துவாரு. என் பிள்ளைகளை பாதுகாப்பாரு, ஞானம் கொடுப்பாரு, வீட்டுக்கு தேவைகளை சந்திப்பாரு. என் தேவன் தேவைக்கு அதிகமானவர். அவர் நாம் எல்ஷடாய், அவர் சர்வவல்லமையுள்ள தேவன் அவர். ஏன்னா வானம் பூமி அவருடையது, சமுத்திரம் அவருடையது, வெள்ளியும் பொண்ணும் அவருடையது, பூமி நிலவு அவருடையது. அதனால நான் தைரியம் கொள்றேன். என் அப்பா அவ்வளவு பெரியவர், அவதெல்லாம் இருக்கும்போது என்னை எப்படி கொடுக்காம இருப்பார் அவரு. அல்லேலூயா. கேட்கிறவன் எவனும் பெற்றுக்கொள்கிறான். தேவனுடைய பட்சபாதமே கிடையாது. ஆமென். சொல்றேன், பகலிலே வெயிலாகிலும் இரவிலே நிலவாகிய உன்னை சேதப்படுத்துவதில்லை. ஆமா, மழை வரலாம், புயல் வரலாம், வெயில் அடிக்கலாம் சொன்னாரு. எந்த தீமை உன்னை அணுகாது, உன் வீட்டை அணுகாது, உன் பிள்ளைகளை அணுகாது, உன் கூடாரத்தை அணுகாது. அல்லேலூயா. நன்மை மரத்தான் உன் மேல வரும், நீதி சூரியன் உன் மேல உதிக்கும், அது சேட்டைக்கு ஆரோக்கியம் இருக்கும். நீ வெளியே புறப்பட்டு போய் கொளுத்த கண்டுகள் போல் வளர்வீர்கள் சொன்ன தேவன். அல்லேலூயா. எந்த தீமையும் உங்களை பட விட மாட்டார் அவர். உன்னதமான மறைவு உங்களுக்கு உண்டு, சர்வபல நிழல்ல நீங்க இருக்கீங்க. அல்லேலூயா. கோழி எப்படி குஞ்சுகளை பாதுகாக்கிற மாதிரி சேட்டைகள் நிழல்ல, அதே மாதிரி கர்த்தர் எல்லா தீவுக்கு விலகி பாதுகாத்து உன்னதமான மறைவை மூடி மறைக்கிறாராம். அல்லேலூயா. அதான் சொல்றாரு, இரவில் உண்டாகிற பயங்கரத்துக்கும் பகலில் பறக்கிற அம்புக்கும் இருளில் நடமாடுகிற கொள்ள நோய்க்கும் மத்தியாது பாலாக்கும் சங்ககாரத்துக்கும் என்ன பண்ணு, பயப்படாதிரு, நான் கூட நிழலா இருக்கேன், உன் வலுப்பாத நான் நிக்கிறேன். அல்லேலூயா. சேதைகள் கர்த்தர் கூட நிற்கிறாரு, உனக்கு உதவிக்கு ஒரு தூதரை கட்டளையிட்டு இருக்காரு. அப்ப எப்படி நீ பயப்படுவ? நீ பயப்படாத, யாரும் பயப்படக்கூடாது. பயம் பிசாசு ஆயுதம். பயம் வர சொல்லு, பிசா எப்படிதான் பயத்தை கொண்டு வருவான். என்ன பண்ண போற, இது வியாதி இருக்கு, இது இருக்கு, அது இருக்கு, ஏதோ ஒன்று பயம் காமிச்சுதான் இருப்பான். அவன் மூச்சடையெல்லாம் பயப்படாத, சொல்லு, சத்துருவே நீ கொண்டு பயத்தை ஏற்றுக்கொள்ள மாட்டேன், எனக்கு பயம் இல்லை, நீதிமான் சிங்கத்தை போல தைரியமாக எழுதப்பட்டிருக்கிறது, நான் நீதிமான், நான் சத்துருவே தோற்று போனவனே, என் வீட்டில் நீ வராத, நீ என் மேல அது அதிகாரம் கிடையாது, ஆளுக கிடையாது, நீ கொண்டு வர எந்த எண்ணத்தையும் நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன். அப்போ சாத்தான் என்று நீங்க எதிர்த்து நிற்கும் உங்கள்கிட்ட ஓடி போவான் அவன். அல்லேலூயா. கர்த்தர் உன்னை எல்லா தீவுக்கு விலகி காப்பார், அவர்கள் ஆத்துமாவை காப்பார் என்றார். ஆமென். உன் போக்குவரத்து காக்கிற தேவன், உன் ஆத்துமாவை நன்மையினால் திருப்தியாக்குகிறவர்.
கழுகுக்கு சமமாக உங்களை திரும்ப வாழ வைத்து போல் ஆகிறது. கர்த்தருக்கு காத்திருக்கோ நீ ஒத்தாச பருவங்கள் நேராக கலந்து ஏறெடுக்கும் போது நீ புது பலன் அடைவீர்கள். நீங்கள் வெட்கப்பட்டு போக மாட்டீர்கள். நன்மையும் கிருபையும் உன் ஜீவனுள்ள நாளெல்லாம் தொடரும். நீங்கள் கர்த்தரை வெட்டியை நீங்கள் நிலைத்திருப்பீர்கள். அவர் நன்மையை நீங்கள் காண்பீர்கள். நீங்கள் அல்லேலூயா. கர்த்தர் போக்கிய வரத்தையும் இதற்கு என்றென்றைக்கும் காப்பார். ஆமென். சந்தோஷமா இருக்கீங்களா? அல்லேலூயா. ஆமா, எல்லாருமே படிக்க ஞானம் வேணுமா, பணத்தை வேணுமா, சுகம் வேணுமா, சந்தோஷம் வேணுமா, விடுதலை வேணுமா, நிம்மதி வேணுமா? நீ சொல்ல ஆண்டவரே, சங்கீதம் 120 எழுதிருக்காப்பா, என் ஒத்தாசம் பருவதுகளுக்கு நேராய் என் கண்களை ஏறெடுக்கிறேனப்பா. நீங்களேப்பா எல்லாவற்றையும் உள்ளாக்குனீங்கப்பா, எல்லாவற்றையும் வார்த்தையினால தாங்குறீங்களேப்பா. அந்த சராசரி நீங்க அரசாட்சி செய்றீங்கப்பா, நீங்க ராஜரீக பண்ணுகிறீங்கப்பா. என் அப்பா மகா பெரியவரா இருக்கீங்க ஆண்டவரே. சப்பா, நான் உங்க கருத்துல நான் இருக்கேன் ராஜா. என் பலத்தை கருத்து அடங்க இருக்கு சொன்னீங்க ராஜா. உங்க கருத்து அடங்கி இருக்கேன்ப்பா. வசனத்தை நோக்கி பார்க்கிறப்ப வசனம் நடுகிற ஆண்டவரே. அல்லேலூயா. சொன்ன வசனத்தை நீ நடுங்கிறவன் என்ன பண்ணார் ஆண்டவரே? நோக்கி பார்ப்பான்றார். ஆமென். உன் சூழ்நிலை எப்படி இருந்தால் அதை பார்க்காத, வசனத்தை நோக்கி பாரு. பிரச்சனையை ஒத்து பார்க்காத, வசனத்தை ஒத்து பாரு. பயத்தை ஒத்து பார்க்காத, வசனத்தை ஒத்து பாரு. அல்லேலூயா. நன்மையும் கிருபையும் எல்லாவற்றிலும் வாழ்ந்து நீங்கள் சுகமாக இருப்பீர்கள். அல்லேலூயா. ஜெபிப்போம். ஓ தேவனே, எழுந்திருப்போம். கர்த்தர் நல்லவர். எஸ்ஐயா, நீங்கள் வார்த்தை கொடுத்துருக்கீங்கப்பா. இந்த மாதிரி வசனம் கொடுத்துருக்கீங்கப்பா. என் ஒத்தாசவன் பருவதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன். வானத்தையும் பூமியை உண்டாக கர்த்தரிடத்தில் ஒத்தாசை வரும் விசுவாசிக்கிறமானவரே. அப்பா, வாழ எவ்வளவு பெருசானவரே, எங்களால் கிரகிக்க முடியாதப்பா, யோசிக்க முடியாதப்பா. அப்பா, சமூகத்தில் எவ்வளவு பெருசானவரே. சப்பா, கடலில் ஆழம் எங்களுக்கு தெரியாதப்பா, யாராலும் தெரிந்து கொள்ள முடியல கடலில் ஆழத்தை ஆண்டவரே. அப்பா, எவரெஸ்ட் மலையை பார்க்கணும், அது உள்ள பல உள்ள கடலில் முழுங்கிடும்ப்பா, மலைகளை முழுங்கி போயிடும் ஆண்டவரே. அப்பா, அவ்வளோ அளவுக்கு ரொம்ப ஆழமான கடல் ஆண்டவர். அது கூட எங்களால் ஆழந்து பார்க்க முடியலப்பா. பூமியின் நீர் கர்த்தரோடு நிறைய பார்க்க முடியல ஆண்டவரே. இப்படி இவ்வளவு உண்டாக்கின தேவன் அப்பா, தாவீது அருமையா சொல்லியிருக்காங்க. கர்த்தாவே, நான் அவரை நோக்கி பார்க்கிறேன், அவர் காலத்தை நான் நோக்கி பார்க்கிறேன். என் ஒத்தாசை அங்கே வரும், என் பலன் அங்கதான் வரும். எனக்கு பல சமூகத்தில் வரும், என் தேவைங்க அங்கிருந்து வரும். எனக்கு சமாதானம், சுகம், விடுதலை, நிம்மதி எல்லாமே தேவன் சமூகத்திலிருந்து புறப்பட்டு வருகிறது. இல்லை, மின்னல் அங்கிருந்து புறப்பட்டு வருதான், காற்று புறப்பட்டு வருதான், மழை புறப்பட்டு வருதான், எல்லாமே சமூகத்தை புறப்பட்டு வருகிறது. அல்லேலூயா. சொல்ல ஆகும் கட்டளையில நிற்க எழுதப்பட்டு இருக்கிறது. யாக்கா பாரா போதுனி நீ மா காலோதோ தேவனே ராஷ்டிரோ அன்றுவரே நோக்கி பார்க்கிறாங்க தகப்பனே. அவருக்கு அவர் நோக்கி பார்த்த முகங்கள் பிரகாசம் அடைந்தார்கள். அவர் வெட்கப்பட்டு போகவில்லை எழுதியிருக்க தகப்பனே. யாக்கா போதா ரீனஹாந்தரோ உண்மையாக அவரை நோக்கி கூப்பிடுங்க. யாவருக்கும் நீங்க சமீபமா இருக்கீங்க எழுதப்பட்டிருக்க ராஜா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உன் ஆபத்து காலத்தில் என் நோக்கி கூப்பிடு, என் சமூகத்தை ஓடி வா, உனக்கு உதவி செய்யும்படி கிருபாசல் விட்டு நானும் உனக்கு ஒத்தாசை அனுப்பும்படி, உனக்கு உதவி செய்யும்படி, ஹல்லேலூயா, உனக்கு இலக்கம் செய்யும்படி, உனக்கு சகாயம் செய்யும்படி. ஹல்லேலூயா. பிரியமானவனே, கலங்காதே, பயப்படாது, இப்படி வீட்டுக் கொண்டே சொன்னீரே, வதக்கை பிடிச்சிட்டு சொன்னீரே, திகையாது என்று. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றி, நன்றி, நன்றி அப்பா. பரிசுத்த ஆவியானவரே, இனி சத்து உட்புகுது வீட்டுல கிடையாது. இனி உங்க வீட்டுல அல்லல் கிடையாது, கூக்குரல் இல்ல, அடல் சத்தம் இல்ல, போகக்கூடாது இனிமேல் நீ. ஹல்லேலூயா. இந்த மாசம் ஒரு ரட்சக பிறந்த மாசம். ஹல்லேலூயா. அதை நேரத்தில் கலிக்கூறு பிரியமானவர்களே, கலிக்கூறுங்கள். ஒரு ரட்சக உங்களை விடுதலாக்கும்படி, இருள் அதிகாரம் உங்களை விடுதலாக்கும்படி வந்தார். அவர் பூமிக்கு வந்திருக்கிறார். ஹல்லேலூயா. ஓ, இந்த மாதிரி கிறிஸ்துமஸ் மாதம் என்றபடியால் கிறிஸ்து பிறந்த நாள் அன்றுவரே முன்னிட்டு ராஜா இந்த மாதம் முழுவதும் கலிக்கூறுகிறோம் ஐயா. என்ஜாய் பண்ற கர்த்தாவே, உன் பிரசன்னத்துக்கு நுழைந்து ஆராதிக்கின்ற தகப்பனே. ஹல்லேலூயா. சர்வத்தை படைத்த தேவனே, ஓ உமக்கு நன்றி, 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 நன்றி அப்பா. தேங்க் யூ டாடி. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவரே, இனிமேலும் நீங்க நடத்துவீங்கப்பா. இம்மானுவேல் தேவன் எங்களோட கூட இருக்கீங்கப்பா. ஆமென், ஆமென். இதோ உலகத்தில் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உன்னோடு இருக்க சொன்னீரே. அதனால் ஆத்மாவே அஞ்சாதே, ஆத்மாவே பயப்படாதே, ஆத்மாவே கலங்காதே, ஆத்மாவே பதறாதே, மனமே அஞ்சாதே, அமர்ந்திரு, அமர்ந்திரு, நானே தேவன் என்று
நீ பார்க்க சொன்னீங்களே தகப்பனே. ஆமே. இந்த தேவன் என்றிருக்கும் போது சதா காலமும் உன்னுடைய தேவன், என்னுடைய தேவன். மரண பழஞ்சவர்களை நடத்துவார். சிங்க குட்டிகள் தாழ்ச்சி பட்டினி கிடக்கும் கத்திர தேடுகளுக்கோ ஒரு நன்மை குறைப்படாது சொன்னீங்களே. முதலாவது தேவ ராஜ்யத்தையும் நீதியும் தேடுங்கள், அப்போது இவைகளெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும் சொன்னீங்களே. அன்றுவரே வானத்தை பூமி உண்டாக்க கத்திர நோக்கி பார்க்கிறோம் கர்த்தாவே, தேவனை நோக்கி பார்க்கிறோம் கர்த்தாவே. ராஜா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அப்பா எங்கள் படியை போஷிக்கிற தேவனப்பா, நீங்க எங்க படியை போஷிக்கிற தேவனப்பா. அன்றுவரே ஆமென் ஆமென். நீ நல்லவர் நல்லவர் நல்லவர். யெகோவா ஈரே, எங்கள் தேவைகள் எல்லாம் எழுத முன்னே என் தேவைகளை முன்னேற்பாடு செய்கிற தேவனப்பா நீங்க ஆண்டவரே. ஓ தூதரை புறப்பட்டு போகலாம் ஆண்டவரே, பணிவிட ஆளுநரை புறப்பட்டு போகப்பனே. ஆளுக்கு மனிதத்திற்கு நன்மைகளை கொண்டு வரும்படி, ஆபிரகாம் ஆசீர்வாதத்தை கொண்டு வரும்படி, ஓ புதைகளை கொண்டு வரும்படி இயேசு கிறிஸ்து நாமத்தில் கட்டளையிடுகிறோம். ஓ நல்ல செய்தி வரட்டும் ஐயா, நன்மைகள் வரட்டும் ஆண்டவரே. பங்கு பாத்திரம் நிரம்பி வளர்ந்து ஓடவிட்டோம். ஆயிரம் திராட்சை புரண்டு ஓடட்டும் ஆண்டவரே. ஆமே. கலைஞ நிரம்பி வெளியேட்டும். ஓ உமக்கு நன்றி 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 தகப்பனே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் தகப்பனே. இயேசுப்பா ஆண்டவரே, வேலைக்கு மாறாதற்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஒவ்வொரு ஃபாஸ்டிங் பேர் கர்த்தர் ஆசீர்வதிக்கும் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இயேசுப்பா ஸ்தோத்திரம். இதில் பங்கு பெற ஜனங்களை தேவன் அபரிவிதமாக ஆசீர்வதிக்கும் ஜெபிக்கிறோம்ப்பா. அநேகர் சாட்சி ஏற்படுத்திக் கொண்டு வரீங்க, இன்னும் அநேகர் சாட்சி ஏற்படுங்க கர்த்தாவே. உன் நாமத்தை மகிமைப்படுத்துங்கப்பா, உன் நாமத்தை பெரிய காலம் செய்யுங்க ஆண்டவரே. ஆமென் ஆமென். ஸ்தோத்திரம் 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 தகப்பனே. இயேசுப்பா ஓய்வு நாள் ஆசீர்வதிக்கும் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அடிய மதத்தை பேசுவதற்காக ஸ்தோத்திரம் தகப்பனே. அந்த சிலுவையின் வழியாக வந்து சுகத்தை பற்றி ஆண்டவரே நாங்கள் தியானிக்கணும் தகப்பனே. ராஜா அந்த சுகத்தை பெற்றுக்கொள்ள விசுவாசத்தை கொடுங்க ராஜா. ஆண்டவரே ஆற்றலை கொடுங்க ராஜா, அபிஷேகத்தை கொடுங்க ராஜா, ஒரு நம்பிக்கையை கொடுங்க ராஜா. ஆமென் ஆமென். ஸ்தோத்திரம் 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 தகப்பனே. ஓ பலவீனம் எவ்வளவு தன்னை பலவான் சொல்ல சொன்னீங்க கர்த்தாவே. நான் பலவீனர்கள் ஆண்டவரே, நான் வியாதிஸ்தர்கள் இல்லப்பா, நான் பலவான் என்று வேதம் சொல்லுகிறது ஆண்டவரே. எங்க வந்து சொல்லியிருக்கீங்கப்பா, நீ பலவான் சொன்னீங்கப்பா. எங்க வந்து நீங்க சொல்லியிருக்கீங்கப்பா, நீ கடன் கொடுப்ப சொல்லியிருக்கீங்கப்பா. எங்க வந்து நீங்க சொல்லியிருக்கீங்கப்பா ஆண்டவரே. நான் உயர்த்துவேன், நான் ஆசீர்வதிப்பேன், உன்னை பெருக செய்வேன். ஓ உமக்கு நன்றி. பேரை பெருமைப்படுத்த சொன்னீங்க ஆண்டவரே. உமக்கு நன்றி நன்றி ராஜா. ஓ ஞானத்தில் சிறந்தவர் நீங்கப்பா, ஆலோசனை ஆச்சரியமானவர் அப்பா, செயலில் மகத்துவமான தேவன் ஆண்டவரே. அப்பா உமக்கு ஒப்பான உறவு வெளியே தகப்பனே. ஓ நீரே எங்க தகப்பன் சொல்கிறோம், நீரே எங்க தேவனை அறிக்கை செய்கிறோம் ராஜா. ஆமென் ஆமென். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் தகப்பனே. அப்பா படிக்க பிள்ளைகளுக்கு விசேஷ ஞானம் குறிப்பீராக ஆண்டவரே, பலனை குறிப்பீராக ராஜா. அபிஷேகம் துதிக்க, ஆராதிக்க, ஒரு ராஜ்யத்தை தேட, நீதியை தேட பிள்ளைகளுக்கு கிருபைகளை கொடுங்க ராஜா. ஆமென் ஆமென் ஆமென். ஓ சிறுப்பில கலந்து வைத்து ஆசீர்வதிக்கிறேன் கர்த்தாவே. ஓ தேவனை உயர்த்துகிறார் ராஜா. சிறுப்பிலெல்லாம் நல்லா போக்கி வரத்து ஆசீர்வதிங்க கர்த்தாவே. எல்லா மனுஷன் தேவை கிடைக்கட்டும் ஐயா தகப்பனே. உன்னதமான மரவேலம் சேட்டைக்கு நீலானவரே மூடுவீராக தகப்பனே. எல்லா தீமைக்கும் பொல்லாதுக்கும் அதுவரை விலக்கி பாதுகாக்கும் ஜெபிக்கிறேன் தகப்பனே. கர்த்தரும் போக்கி வந்து பாதுகாப்பா எழுந்திருக்கேன், அவ்வளவு ஆத்துமாய் காப்பா எழுந்திருக்காண்டவரே. ஆமென். சோதரன் சோதரன் ராஜா. ஆண்டவரே நீ நல்லவர் 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 அப்பா. ஆண்டவரே வீட்டில் மாவட்ட தொட்டியும் என்னையும் ஆசீர்வதிக்கப்படுவதாக தகப்பனே. தகப்பனே ஒரு கோவிலை போஷித்து நடத்துறது நல்ல மேய்ப்பர் ஆண்டவரே. நீ நல்ல மேய்ப்பன் அப்பா. சொல்லுங்க கர்த்தர் நல்ல மேய்ப்பர் ஆண்டவரே. அதான் எங்கள் குறைவில் அப்பா, தாழ்ச்சி இல்லை ஆண்டவரே. உள்ளம் புறமும் மேய்ச்சலை காண செய்ய தேவனுக்கு நான் சோதரிக்கிறேன் தகப்பனே. நன்றி செலுத்துகிறேன் கர்த்தாவே. ஆண்டவரே எங்கள் சபை ஜனங்களுக்காக ஜெபிக்கிறேன் ஐயா. ஓ ஏழைகளுக்கு பலனானவர், திக்கட்டு பிள்ளைக்கு தகப்பனா இருக்கிறவர் ராஜா. உதவிகளுக்கு கண்மையை நோக்கி வந்திருக்கிறேன் தகப்பனே. ஆமென் ஆமென். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. என்னுடைய சபைஜனங்கள் ஆசீர்வதிங்க கர்த்தாவே. அன்றைய குடும்பத்தை ஆசீர்வதிங்க, பிள்ளைகளை கணவரை ஆசீர்வதிப்பீராக தகப்பனே. அவருடைய மாபச தொட்டி மணி ஆசீர்வதிக்க முடியாது ஜெபிக்கிற தகப்பனே. நன்மையெல்லாம் நிரப்பும் தகப்பனே. எந்த தீமையோ வியாதியோ சாபமோ எந்த பொய்யோ அசுத்தத்தை விட்டு நுழையாத வரைக்கும் இயேசு கிறிஸ்து ரத்தத்தினால் வேலடிக்கிற தகப்பனே. வீட்டை வேலடிக்கிற தகப்பனே. என் சபை ஜனம் இயேசு ரத்தத்தை தெளிக்கல ஐயா. வலைமோல் எங்களுக்காக ரத்தத்தை சிந்தினவரே, பரிசுத்த ரத்தத்தை தெளிக்கிற தகப்பனே. ஆமென் ஆமென். ஸ்தோத்திரம். சமாதானம் உண்டாகட்டும், வீட்டில் ஜீவன் உண்டாகட்டும் ஐயா. ஓ ஆசீர்வதிப்பீராக ஜெபிக்கிற தகப்பனே. ஆண்டவரே தேங்க்யூ. தேவைகளை சந்திப்பீராக ராஜா. எல்லா தீங்கும் விலக்கி காக்கப்படியாக ஜெபிக்கிறேன் ராஜா. ஸ்தோத்திரம் 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 ராஜா. உனக்கு இன்னும் அதிகமா தேவ பக்தியை விருத்தி அடையும்படி உன் ஜனங்களுக்கு ஞானம் கொடுங்க, அபிஷேகம் கொடுங்க ராஜா. ஆமென். கண்கள் திறந்தவரும் கர்த்தாவே. ஓ பலனை கொடுப்பீராக ஐயா. ஓ உமக்கு நன்றி நன்றி. ஸ்தோத்திரம் 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 சப்பா. பகலிலே வெயிலாகிலும் இரவில நிலவாகிலும் ஒன்று உன்னை சேதப்படுத்த சொன்னீங்களப்பா ராஜா. இந்த மாசம் எல்லா மருத்துவ செலவுகள் விலக்கி பாதுகாத்துக் கொள்ளுங்கப்பா. அது அன்னைய தகப்பனே தேவையில்லாத பணம் வேஸ்ட் ஆகக்கூடாதுப்பா. சத்துருவான் பணம் திருடக்கூடாது ஆண்டவரே.
கர்த்தரின் ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும் சொன்னீரே தகப்பனே. அதிலோ வேத கூட்டமாக சொன்னீங்க தகப்பனே. ஹல்லேலூயா. நன்றி நன்றி ராஜா. உன்னை தொழுகிறவன் என் கண்மணியை தொழுகிறான் சொன்னீங்க தகப்பனே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. பகலிலே வெயிலாகிலும் இரவு ஒன்றும் சேதப்படுத்தக்கூடாதுப்பா, ஒன்றும் சேதப்படுத்தக்கூடாது ஆண்டவரே. சப்பா எல்லாத்தையும் விலகி பாதுகாத்துக் கொள்ளுங்க ஐயா. ஆண்டவரே, இவருக்கு விரோதமாக உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காதே போகும் சொன்னீங்க தகப்பனே. நீதிமான ஒரு கேடு வராது சொன்னீங்களப்பா. ஆண்டவரே, உங்க நீதி ராஜா, உங்க நீதியில முடிவுக்கு கர்த்தாவே தகப்பனே. ரத்தத்தை தெளிக்கணும் கர்த்தாவே. சுகம் தங்கியிருப்பதாக, ஆரோக்கியம் தங்கியிருப்பதாக, பலன் தங்கியிருப்பதாக, நன்மை தங்கியிருப்பதாக, பணம் தங்கியிருப்பதாக, ஆசீர்வாதம் உண்டாகட்டும் இயேசு நாமத்தினாலே ராஜா. ஆபிரகாம் ஆசீர்வாதம் உண்டாகட்டும் சபை ஜனங்களுக்கு ஆண்டவரே. ஆமென் ஆமென் ஆமென். இயேசப்பா, டெய்லி பைபிள் கிளாஸ்க்காக ஜெபிக்கிறேன் தகப்பனே. இயேசப்பா, பைபிள் கிளாஸ் ஆசிரியங்க கர்த்தாவே. அப்பா, இந்த சபையின் மூலமாக 1,00,000 யோவான் ஸ்தலங்கள் இருக்குன்னு சொல்லியிருக்கீங்கப்பா. ஆண்டவரே, கர்த்தத்தின் தடைப்படாத ஆண்டவரே. ஓ, தடைகள் நீக்கி போடுகிறவர், தடைகள் போல் நடந்து சொல்கிற தேவன் அப்பா. ஆண்டவரே, சோத்திரம் சோத்திரம் சோதரன் சப்பா. ஆண்டவரே, அநேக பிள்ளைகள் கலந்து கொள்ள போல சொல்லியிருக்கேன், அதற்காக சோதரம். அநேக அப்பா மாவட்டத்தில் கலந்து கொள்ள போறாங்க, அதற்காக சோதரம் தகப்பனே. அநேக நன்மையை பெற்றுக்கொள்ள போறாங்க ஐயா. ஆண்டவரே ராஜா, நீங்க சொன்ன வாக்குத்தத்தம் கர்த்தா, 1,00,000 யோவான் ஸ்தானங்கள் ராஜா எழுப்ப போறீங்க தகப்பனே. ஆண்டவரே, எலும்புட்டேங்க தேசமும் எலும்புட தகப்பனே, தேசமும் எலும்புட தகப்பனே. கர்த்தருக்கு வழியே ஆயுதப்படும் போல எலும்புட தகப்பனே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. சோதரம் சோதரம் தகப்பனே. அப்பா, கலந்து தேவன் தம்மை ஆசீர்வதிக்க ஜெபிக்கிறோம் தகப்பனே. அப்பா, அந்த டெய்லி பைபிளுக்கு சொல்லிக் கொடுக்கிறாரு. அப்பா, மனைவிக்கு விசேஷ ஞானம் கொடுங்க, அபிஷேகத்தை குறிப்பதாக, வதங்களை குறிப்பதாக தகப்பனே, வெளிப்பாட்டை குறிப்பதாக ஐயா. பிள்ளைகளுக்கு எப்படி சொன்னா புரியும் என்று ராஜா சொல்லிக் கொடுக்க கண்மேல் கண்வேத்து ஆலோசனை சொல்லும்படி ஜெபிக்கிறோம் தகப்பனே. அபிஷேக நாதரே சோத்திரம் தகப்பனே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நல்ல நிலை விதைக்கப்பட்டு ஒரு வசனத்தை ராஜா மனசு விதைக்கிற தகப்பனே. பிள்ளையான நடக்கவில்லை வரை நடத்து, முதிர்வதை விடாதிருப்பான் சொன்னீங்க கர்த்தாவே. அந்த வசனத்தை விதைக்கிறோம் தகப்பனே. 100, 60, 30 பணம் தரும்படி வருகால வாலிப பிள்ளைகள் எழும்பி கர்த்தருக்கா பிரகாசிக்கட்டும் ஐயா. ஆமென். நாம் எழும்பி பிரகாசி ஒரே மேல் வந்தது சொல்லுங்க கர்த்தாவே. அதுவரே நன்றி நன்றி. விதைக்கிறோம் அல்ல, நீர்ப்பாய்ச்சி அல்ல, விதைச்ச கர்த்தராலே ஆகும் ராஜா. ரட்சிப்பு தேவனோடு ஆண்டவரே தகப்பனே. ஆமென். வாலிபன் தவறி எதுனா சுத்திகரிப்பான் உன் வசனத்திற்கு அல்லவா தகப்பனே. வசந்தி விதைக்கிறோம் தகப்பனே. நீங்க ஏற்ற நேரத்தில் பசங்களை ஆசீர்வதிப்பீங்க ராஜா, உயர்த்துவீங்கப்பா, ரட்சிப்பை கொடுப்பீங்க ஆண்டவரே. ஓ, உமக்கு நன்றி நன்றி நன்றி. சோத்திரம் சோத்திரம் தகப்பனே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நன்றி இயேசுப்பா. மருத்துவங்களுக்கு ஆசீர்வதிங்க ராஜா. அதுவே இந்த மாதம் முழுவதும் கர்த்தாவின் கரம் இருந்து அநேக அற்புதங்கள் செய்யணும் ராஜா. ஹாஸ்பிட்டல் மினிஸ்டர் அற்புதம் செய்யட்டும் தகப்பனே. பிள்ளைகளா சுகமாகட்டும் தகப்பனே. எல்லா மனுஷனுக்கும் தைரியம் கிடைக்கட்டும் அப்பா. ஆண்டவரே, ஒருவனை எதிர்த்து நிற்க கூடாது ராஜா, ஒருவனை கேள்வி கேட்க கூடாது ராஜா. ஆண்டவரே, சோத்திரம் சோத்திரம் தகப்பனே. நான் அவருக்கு முன் சென்று கோண வரையாலாம் சபையாக்கம் சொன்னீரே, பயப்படாதே, உனக்கு தீங்கு செய்யும்படி ஒருவன் உண்மையாக கை போடுவதில்லை, இப்படி காக்க மடக்கி உன்னோடு கொண்டு சொன்னீரே தகப்பனே. ஆமென் ஆமென். சோத்திரம். பேதுரு நிலைப்படும் போது வேதேச சுகமானது போல ராஜா அடியிலே அனுப்பியிருக்கீங்க தகப்பனே. ஜெபிக்கிற வேலையில, வசனத்தை பிரசங்கிக்க வேலையில கர்த்தாவே, சிலுவையை குறித்து சொல்ற வேலையில விடுதலை ஆவார்களாகப்பா, கண்கள் திறக்கப்படுவார்களாக தகப்பனே. ரட்சிப்பை பெற்றுக்கொள்ளட்டும் ஐயா. அந்த ருசிக்கட்டும் ஆண்டவரே. நீ நல்லவர், நீரே தேவன் என்று அறிந்து கொள்ளட்டும். ஆமென் ஆமென். சோத்திரம். ஆண்டவரே, சோத்திரம் தகப்பா. ஆண்டவரே, டிசம்பர் 7 முதல் 27 வரைக்கும் ஆண்டவரே அப்பா சபையில் நடக்க போற ஃபாஸ்டிங் பேர் கர்த்தர் ஆசீர்வதிக்கும் போது ஜெபிக்கிற தகப்பனே. ஆண்டவரே, ஆமென் ஆமென். நீ எனக்காக வைராகம் இருந்தால் ஆனால் உனக்காக வைராகம் சொன்னீங்கிற தகப்பனே. ஆண்டவரே, என் ஜனங்கள் தம் பொல்லாத வழிகளை விட்டு ஆண்டவரே தங்களை தாழ்த்தி என் முகத்தை நோக்கி பார்க்கும் போது நான் தேசங்களுக்கு சேமத்தை கட்டளை சொன்னீரே. தேசமே பயப்படாது, மகிழ்ந்து கலிக்கு ஒரு கர்த்தர் பெரிய காரியங்கள் செய்வார் என்று சொன்னப்பட்டபடி ஆண்டவரே நீங்கள் தாழ்த்துக்கிறோம் ஐயா. ஓ, இது எங்களுக்கு எழுந்து ஜெபிக்கிறோம் தகப்பனே. ஆண்டவரே அப்பா, சோத்திரம் சோத்திரம் சோத்திரம்ப்பா. நீங்க தாங்க வழி நடத்தணும் ஆவியானவரே. எங்க பலத்தில் இல்லப்பா, அது எங்க கிரியை இல்லாண்டவர் தகப்பனே. அப்பா, அவங்க கிருபையில வந்திருக்கோம் ராஜா. பரிசுத்த ஆவியானவரே, ஜெபத்தை நடத்த எங்க பலனை கொடுங்க, ஜெபிக்க பலனை கொடுங்கப்பா. அவன் உடம்பு நல்ல சுகத்தை கொடுப்பீராக ஆண்டவரே, சமாதானத்தை கொடுப்பீராக தகப்பனே. விடுதலை கட்டெடுப்புல ஜெபிக்கிறது தகப்பனே. ஜெபத்து எந்த இடுவில் வரக்கூடாதுப்பா, சத்துருவா எந்த இடுவில் கொண்டு வரக்கூடாது ஆண்டவரே. இயேசு நாம கட்டிப்படுகிறோம் அப்பா. சத்துரு திட்டங்கள், தந்திரங்கள், மனுஷ பொல்லாத எண்ணங்களை இயேசு கிறிஸ்து நாம கட்டிப்படுகிறோம். ஓ, நமக்கு நன்றி 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 தகப்பனே. சோத்திரம் சோத்திரம் சப்பா. அதே சாலையோர் விழுந்துக்கா ஜெபிக்கிறேன்ப்பா. தேவனே, சாலை விழுந்து ஆசீர்வதிங்கப்பா. அது கலந்துக்கிற ஜனங்கள் ஆசீர்வதிங்க, பிள்ளைகள் ஆசீர்வதிங்க ராஜா. இசப்பா, பிள்ளைகளுக்கான உங்க நாமத்தில் ராஜா அப்பா
பிறகு நற்கீரை செய்ய சொல்லியிருக்கீங்கப்பா. நீ சீராக எதை கொடுத்தீர்களோ அது எனக்கே செய்திகளை மெய்யாகவே உங்களுக்கு சொல்கிறேன்னு சொன்னீங்களப்பா. உங்கள் நாமத்தில் சப்பா உங்கள் அன்பு விதைக்கிறோம் ராஜா. அன்பு விதைக்கிற தகப்பனே, உங்கள் வார்த்தையை விதைக்கிற தகப்பனே, நல்ல கிரிகளை விதைக்கிறோமப்பா. இயேசு விதைக்கிறோம் ராஜா. நாங்கள் ஆண்டவரே அப்பா அவங்கள வருங்காலத்தை சப்பா இயேசு சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்டு அப்போ உமக்காக வாழும்போது அந்த குடும்பம் ரட்சிக்கப்படும் போது நாங்கள் பிரயாசப்படுகிறோம் தகப்பனே. கத்தி வழி ஆயுதப்படுத்தி தேவைகளை சந்தித்து அப்பா உங்கள் நாமத்தை மகிமைப்படுத்தும் ஜெபிக்கிறேன் தகப்பனே. நன்றி 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 தகப்பனே. ஆமேன் ஆமேன் ஆமேன். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் தகப்பனே. ஏசப்பா நன்றி. இந்த எல்லா ஜெபத்துக்கும் நீ பதில் கொடுத்துக்கா நன்றி செலுத்துறேன் கர்த்தாவே. வானத்திய பூமியை உண்டாக்கின கர்த்தரது ஒத்தாசை வரும் என்று ராஜா இந்த எல்லா ஜெபங்களுக்கும் நாங்கள் ஏறெடுக்கிறோம் தகப்பனே. ஆண்டவரே தேங்க்யூ. அற்புதங்களை காண செய்த தேவனுக்கு ஸ்தோத்திரம். பெற்றுக்கொள்கிறோம் அப்பா, எடுத்துக்கொள்கிறோம். இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. அவன் கர்த்தருக்கு காணிக்கையும் தசமபாகத்தையும் கொடுப்போம். கர்த்தர் நல்லவர். கரங்களை உயர்த்தி ஆராய்ச்சி கொடுப்போம். கர்த்தர் நல்லவர். நேசிக்கிற பரலோக தகப்பனே, இயேசு கிறிஸ்து நாமத்தினால் நல்ல நிலமாகிய உங்கள் சமூகத்தில் உங்களை ஆராதித்து ஆண்டவரே கனம் பண்ணி நாங்கள் விதைக்கிறோம். நீர் சொன்னீரே, என்னை வாளாக்காமல் தலையாக்குவேன், கீழாகாமல் என்னை மேலாக்கும் சொன்னீரே. இனி கடனை வாங்காதபடிக்கு நாங்கள் கடனை வாங்காதபடிக்கு அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுக்கும்படி என் வீட்டிலே ஆஸ்தியும் செல்வத்தையும் பெருக பண்ணும். இந்த நாளிலே நான் இருக்கிறதை பார்க்கலாம் இன்னும் 1000 மடங்கு நீங்கள் ஆசீர்வதியும். ஆமென். கர்த்தர் நல்லவர். எனக்கொத்தாசை வரும் பர்வதம் நேராயன் கண்களை ஏறெடுப்பேன். எனக்கொத்தாசை வரும் பர்வதம் நேராயன் கண்களை ஏறெடுப்பேன். வானம் பூமியும் படைத்த வல்ல தேவனிடமிருந்தே வானம் பூமியும் படைத்த என்னில் அடங்கானல் மகிழ் வருவே என் கண்கள் ஏறெடுப்பேன். என்னில் அடங்கானல் மகிழ் வருவே என் கண்கள் ஏறெடுப்பேன். எனக்கொத்தாசை வரும் பர்வதம் நேராயன் கண்களை ஏறெடுப்பேன். எனக்கொத்தாசை வரும் பர்வதம் நேராயன் கண்களை ஏறெடுப்பேன். ஆமேன் ஆமேன். ஸ்தோத்திரம் தகப்பனே. உதவியாருக்கும் கண்மலையானவரே அப்பா உங்களுக்கு நன்றி ராஜா. நீங்கள் வசனத்துக்காக நன்றி கர்த்தாவே தகப்பனே. இது உங்கள் தீர்மானம் கர்த்தாவே, இது உங்கள் ஆசைப்பா. அந்த நான் உங்களை நோக்கி பார்க்கணும், நீங்கள் போஷிக்கணும் நீங்கள் நினைக்கிறீங்கப்பா. அதற்காக நன்றி நன்றி ராஜா. இயேசு நாமத்தை ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழுவலமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரம் மறவாது. நம் கர்த்தராக இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாக தேவனுடைய அன்பும் ஐக்கியமும் பரிசுத்த ஆவிய வழிநடத்தலும் இப்பொழுதும் எப்பொழுதும் உங்களுடனும் குடும்பத்திலும் பிள்ளைகளோடும் சதாக்காலம் இருப்பதாக. ஆமென். God bless you. கர்த்தர் உங்களோடு கூட இருப்பார். கர்த்தர் எல்லா தேவைகளும் சந்திப்பார். God bless you.